கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளுடைய வரலாற்றிலேயே பதக்கப்பட்டியலில் முதல் 3 இடங்கள்ல தமிழ்நாடு வருவது இதுவே முதல் முறை என்பதை இங்கே பெருமையோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு தேவை என்றால் உடனே களத்தில் இறங்கி உதவுகின்ற அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். சமீபத்தில் மணிப்பூரில் நடைபெற்ற கலவரத்தின் பொழுது அங்குள்ள விளையாட்டு வீரர்களால் பயிற்சியில் ஈடுபட முடியவில்லை. பிராக்டிஸ் பண்ணுவதற்கு அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லை. எனவே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மணிப்பூரில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு உங்களோட பயிற்சியை மேற்கொள்ளுங்க, நான் அழைக்கின்றேன் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை ஏற்று 15 வாள்வீச்சு வீரர்கள், ஃபென்சிங் பிளேயர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கான விமான கட்டணம், உணவு, தங்கும் இடம் உட்பட அனைத்து வசதிகளையும் நம்முடைய கழக அரசு செய்து கொடுத்தது. அப்படி பயிற்சி பெற்ற 2 விளையாட்டு வீரர்கள், வாள்வீச்சு வீரர்கள், ஃபென்சிங் பிளேயர்ஸ் இப்போ நடைபெற்ற கேலோ இந்தியா போட்டியில வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்தார்கள். அவங்க பதக்கம் வென்றாலும் அதற்கு காரணம் நம்முடைய தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் மூலமாக இதுவரை சுமார் 100 வீரர்களுக்கு ரூபாய் 18 கோடி நிதி உதவி அளித்திருக்கின்றோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், உதவி பெற்று செல்லும் ஒவ்வொரு வீரரும் பதக்கத்தோடு வென்று திரும்பி எங்களை சந்திக்கின்றார்கள். எல்லோரையும் போல மாற்றுத்திறனாளி வீராங்கனையும் விளையாட்டில் சாதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் தேவையான நிதி உதவிகளை அளித்து வருகின்றோம். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டியானது 5 பிரிவுகளில் முதல் முறையாக நடத்தப்பட்டது. இதன் மூலம் கிராமப்புறங்களில் உள்ள விளையாட்டு வீரர்கள், திறமையாளர்களை அடையாளம் காண முடிந்தது. தமிழ்நாடு recently received the CII Business Sports Award under the category of Best State Promoting Sports last December. I'm happy to share here another exciting news. The Hindu Sports Star has recognized our state, Tamil Nadu, as the best state of promoting sports. This prestigious award acknowledges our state's dedication and efforts in nurturing athletic excellence. We have been invited to attend the award ceremony tomorrow, which will be held in Mumbai. விளையாட்டுத் துறையில் பல்வேறு சாதனைகளை தமிழ்நாடு படைத்து வரும் நிலையில் இந்த மாநாடு நமது மாநிலத்தின் விளையாட்டுத் துறையை இன்னும் பல உயரங்களுக்கு எடுத்து செல்லும் என்பதில் எனக்கு எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.